தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதின்னு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கொம்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம். சென்னை மாவட்டத்தில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராயா நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய சட்டமன்ற தொகுதி சென்னை மாவட்டத்தில் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம் ஆகிய சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர், திருப்பெரும்புதூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்தினன்குப்பம், குடியாத்தம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போரூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி ஆகிய சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய சட்டமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி ஆகிய தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் ஆகிய தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய தொகுதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர்,
கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கரூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, திருவரங்கம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளது. அரியலூர் மாவட்டம் அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டமன்ற தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் ஆகிய சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார் ஆகிய சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி ஆகிய சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய தொகுதி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்தில் உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தேனி மாவட்டத்தில் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம்
பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளைச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகள் மாவட்ட வாரியாக பார்த்தோம். இதுபோன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.